அத்தியாயம் 9. மாநகரத்தின் மைய பகுதி போல் இருந்தது மெரினா கடற்கரை சாலை. ஒரு பக்கம் சாலைகளில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சாலையை கடந்து கொண்டே இருந்தன. ஒரு நிமிடம் கூட சாலைகளுக்கு ஓய்வளிக்கவில்லை. சிகப்பு, மஞ்சள், பச்சை என்ற போக்குவரத்து சமிக்கைகள் மாறி மாறி விழுந்து கொண்டே இருந்தது. நேரம் ஆக ஆக கடற்கரைக்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ஒரு பக்கம் காரிலும் ஒரு பக்கம் இருசக்கர வாகனங்களிலும் மக்கள் குவிந்து கொண்டே இருந்தனர். அந்த பக்கமாக கடந்து செல்பவர்கள் கூட கடலை பார்த்ததும் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு செல்லலாம் என்று வாகனங்களை நிறுத்தினர். கடல் அனைத்து தரப்பட்ட மக்களின் பொழுதுபோக்கு. இங்கு எந்த செலவும் இல்லாமல் பொழுதை கழிக்கலாம். எந்த மனநிலையிலும் அமர்ந்து கடலை பார்த்து கொண்டிருந்தால் அன்று நாள் முழுவதும் நமக்கு இருந்த மன உளைச்சல் தீரும். முழுவதுமாக இருட்டியது. நூற்றுக்கணக்கான தள்ளுவண்டி கடைகளில் LED பல்புகள் மின்னிக் கொண்டிருந்தன. மீன் வறுவல்களிலும் சுடப்பட்ட சோள கதிரிலிருந்து வெளிவரும் தீ பொறிகளிலும் ராட்டினங்களிலும் குதிரை சவாரிகளிலும் கடல் தன் வசம் மக்களை வைத்திருந்தது. பலதரப்பட்ட மக்களின் குரல்களை கடல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தது. மிக அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் கடல் அலைகள் குறைந்து மிக அமைதியானது. மக்களும் கடல் அமைதியை கவனிக்க தொடங்கினர். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமைதி கடற்கரை முழுவதும் பரவியது. கடற்கரையில் நின்று கொண்டிருந்த மக்கள் அனைவரும் கடலின் அமைதியை கவனிக்க தொடங்கினர். அலைகள் குறைந்து எந்த ஆரவாரமும் இல்லாமல் தூங்குவது போல் இருந்தது கடல். அங்கு குவிந்திருந்த அனைத்து மக்களும் கடலில் மாற்றத்தை உன்னிப்பாக பார்க்க ஆரம்பித்தனர். சிலருக்கு பயம் வந்தது. சிலர் தங்களது குழந்தைகளை தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தனர். சாலைகளில் நின்ற மக்கள் கடல் பக்கத்தில் இருந்து வருபவர்களை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தனர். இப்பொழுது கடல் சற்று உள்வாங்கியது. எல்லோருக்கும் ஆச்சரியத்துடனும் பயமும் தொற்றிக்கொண்டது. ஒரு சில வினாடிகளில் கடல் அலைகள் ஆக்ரோஷமாக அடிக்கத் தொடங்கின. வழக்கத்தை விட கரையை தாண்டி வர தொடங்கியது. வீதியில் மக்கள் கரையை விட்டு மணல் பரப்பிற்கு வந்தனர். இருளாக இருந்ததால் கடல் அலையை கணிக்க முடியவில்லை. அங்கு நின்று கொண்டிருந்த காவலாளிகள் அனைவரையும் புறப்படும்படி ஒலிபெருக்கி மூலம் அறிவித்து கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது மக்கள் சற்று விரைவாக கலைந்து சென்றனர். சிலர் ஓட்டமும் நடையுமாக இருந்தனர். எல்லோர் முகத்திலும் பதற்றம் நிலவியது. காவல்துறை எச்சரித்து கொண்டே இருந்தது. திடீரென தூரத்தில் இருந்து சிலர் அலறும் சத்தம் கேட்டது. சுனாமி, ஓடுங்கள் ஓடுங்கள் என்று சுனாமி, ஓடுங்கள் ஓடுங்கள் என்று பேரிரைச்சலுடன் ஓடினர். அதிர்ச்சியுடன் எல்லா மக்களும் ஓடத் தொடங்கினர். கண் இமைக்கும் நேரத்தில் ஒரு பெரிய அலை கரையை மீறி வரத் தொடங்கியது. கடலில் சிறிது தூரத்தில் அலைகள் எழுந்து வேகமாக உயர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு பெரிய அலை ஆக்ரோஷமான வேகத்தில் கரைக்கு வந்தது. பலர் அந்த அலையை பார்த்திருக்கக்கூடும். ஏனென்றால் உறைந்து போய் அங்கே நின்றார்கள். ஒரு சில வினாடிகளில் அந்த அலை கரையை தன் வசப்படுத்தியது. அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளையும் தள்ளுவண்டி கடைகளையும் சாலையில் தூக்கி எறிந்தது. மிக வேகமாக மணல் பரப்பை கடலாக மாற்றியது அந்த அலைகள். மக்கள் அனைவரும் கிடைத்த பக்கமெல்லாம் ஓடினர். சிலர் அங்கிருந்து கட்டடங்களில் மேலே ஏற முயற்சி செய்தனர். சாலையில் விழுந்த படகுகள் மற்றும் தள்ளுவண்டிகள் அப்படியே நின்றன. போக்குவரத்து நெரிசலானது. நிலைமையை உணர்ந்த மக்கள் சாலைகளில் ஓடிக்கொண்டிருந்த அனைத்து வாகனங்களையும் விட்டுவிட்டு ஓடினர். தற்போது கடல் சாலையும் ஆக்கிரமித்து கொஞ்சம் கூட அதன் வேகம் அடங்கவில்லை. சிலர் சாலை ஓரம் மரங்களில் ஏறினர். அங்கு எதிரில் இருந்த கட்டடங்களில் தஞ்சம் புகுந்தனர். சிலரை காணவில்லை. இருந்தும் இன்னும் கடல் அடங்கவே இல்லை. முழுவதுமாக இந்த இடத்தை ஆக்கிரமித்து கொண்டது கடல். நடுக்கடலில் நின்று கொண்டிருந்த கப்பல்கள் கூட கரை ஒதுங்கி கொண்டிருந்தது. கரையோரமாக நின்று கொண்டிருந்த படகுகள் அனைத்தும் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தை தாண்டி அடித்து சென்று கொண்டிருந்தது. மறுபடியும் கடலுக்கு அடியில் நிலநடுக்கம் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. சுனாமி விடுவதாக இல்லை. நிலநடுக்கம் பெரிய அழிவுகளை ஏற்படுத்தியது. மறுபடியும் இந்திய பெருங்கடலில் சற்று தொலைவில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்த அதிர்வுகளில் கடலில் பெரிய பெரிய மாற்றங்கள் உருவாக்கியது. அடி ஆழத்தில் வாழ்ந்த திமிங்கலம் எல்லாம் மேலே வந்தது. அலைகள் அவைகளையும் விட்டு வைக்கவில்லை. பல திமிங்கலங்களை கரைக்கு இழுத்து சென்று கொண்டிருந்தது. பல பெரிய திமிங்கலங்கள் கரை ஒதுங்கின. நடுக்கடலில் நிலநடுக்கம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஒரு சுழல் போல அலைகள் உருவாகி கொண்டே இருந்தது. அதை சுழலில் சிக்கிய ஏராளமான மீன் கூட்டங்களும் திமிங்கலங்களும் அந்த உயிரினத்தின் கூடவே மேலே இழுத்து வந்து கொண்டிருந்தது. ஒரு குறிப்பிட்ட உயரம் மேலே வந்ததும் அந்த உயிரினம் திடீரென்று மின்னியது. அதை உணர்ந்த மீன் கூட்டங்கள் பயந்து விலகிச் சென்றன.
இன்னும் சற்று மேலே வந்ததும் அதன் மேலே படர்ந்துள்ள ரெக்கைகளும் நீளமான வாள்களும் விரிந்து இன்னும் பிரகாசமாக தெரிந்தது. சுழல் அதை இன்னும் மேலே கொண்டு வந்தது. இப்பொழுது அதன் உருவத்தில் தலைப்பகுதியில் 2 ஆண்டனாக்கள் உள்ளே இருந்தது. வெளியே வந்த அதில் மின்னல் போல் ஒரு ஒளிவு பரவி கொண்டிருந்தது. 2-3 திமிங்கலங்கள் அதனை வட்டமிட்டபடி மேலே வந்து கொண்டிருந்தன. கடல் மட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட உயரத்தை தொட்டவுடன் அது முழு பரிமாண வளர்ச்சி பெற்றது. அதன் உடல் முழுவதும் ஒளியால் மின்னிக் கொண்டிருந்தது. கடல் மட்டத்திலிருந்து வெளியே வந்த அந்த உயிரினத்திற்கு ஆண்டனாவிலிருந்து 2 கண்கள் வெளியே வந்தது. அது மெல்ல கண் திறந்து பார்த்தது. 3 திமிங்கலத்துடன் அலையில் சிக்கிக் கொண்டிருந்ததை அது உணர்ந்திருக்கக்கூடும். தன்னைத்தானே விடுவிக்க ஏதேதோ செய்து பார்த்தது. அந்த உயிரினத்தால் தன்னை முழுவதுமாக கடலில் இருந்து தப்பிக்க முடியவில்லை. ஒரு சில நிமிடங்கள் அதற்கு என்ன நடக்கிறது என்று விளங்கவில்லை. மேற்கொண்டு எப்படி இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தது. அதனால் தண்ணீரின் அலைகளில் இருந்து வெளியே வர முடியவில்லை. அதன் சக்திகள் அனைத்தும் செயலற்று இருந்தது. அந்த நிலையில் அதற்கு குழப்பமாகவும் இருந்தது. ஆழ்கடலில் மிக ஆழத்தில் மிக பெரிய திமிங்கலங்கள் வாழும் என்று சொல்வார்கள். அது அவ்வப்போது மூச்சுவிட மட்டுமே மேல்பரப்புக்கு வரும். அப்படி ஒரு திமிங்கலம்தான் இதனுடன் அந்த அலையில் சிக்கிக் கொண்டிருந்தது. அந்த திமிங்கலம் இதையே பார்த்து கொண்டிருந்தது. ஒரு மனித உடல் போல் தோற்றத்தை கண்டவுடன் அந்த திமிங்கலம் இதனை நோக்கி வர ஆரம்பித்தது. எவ்வளவு முயற்சித்தும் அந்த கடல் நீரில் தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என உணர்ந்தது. தன்னுடைய தகவல் கருவியை பயன்படுத்தலாம், தன்னால் தகவல் கொடுக்க முடியுமா என்ற தகவல் ரிசீவரை ஆன் செய்தது. அது வேலையும் செய்தது. உடனே ரிசீவரை எடுத்து அதில் தான் இருக்கும் இடத்தை பற்றியும் தன்னை பற்றிய குறிப்பை பகிர்ந்தது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக கடலில் மேல் மட்டத்திற்கு கொண்டு வந்தது. மேலும் சில வினாடிகளில் கடல் மட்டத்திலிருந்து உயரமாக அலைகள் எழும்பும் போது அந்த உயிரினத்தை ஒரு தூக்கி கடலில் இருந்து வெளியே இழுத்தது. முதலாக தண்ணீரில் இருந்தும் சுழலில் இருந்து விடுபட்டு வெளியே வந்து பூமியை பார்த்தது அந்த உயிரினம். அதன் எல்லா செல்களும் செயல்பட்டது. அந்த கடல் முழுவதும் தெரியும் விதமாக பிரகாசமானது. அதன் எல்லா செல்களும் செயல்பாட்டுக்கு வந்தவுடன் மேலும் ஒரு தகவல் அது வந்த இடத்தை நோக்கி பறந்தது. ஒரு குறிப்பிட்ட உயரம் சென்றவுடன் கடல் அலை அதை மீண்டும் கடலுக்குள் இழுக்க பார்த்தது. இம்முறை எப்படியும் தப்பித்து விட வேண்டும் என்று சக்திகளை ஒன்று திரட்டி கொண்டிருந்தது. கைகளில் இருக்கும் ஒரு தொடு திரையை அழுத்தியது. கைகளிலும் கால்களிலும் 2 சக்கரங்கள் வெளியே வந்து சுற்ற ஆரம்பித்தது. சற்று வேகமாக சுற்றி அந்த அலைகளில் இருந்து விடுபட்டு வெளியே வந்தது. 2-3 அடி வெளியே வந்ததும் திரும்பி அந்த அழகை பார்த்தது. அதன் கண்களில் அது முதலாக பூமிக்கு வரும்போது ஒரு கப்பலில் தரை இறங்கும் போது இதே போல் ஒரு ராட்சத அலை தன்னை விழுங்கியது என்று ஞாபகம் வந்தது. அதன் தொடு திரையில் தகவல் கிடைத்தது என்று செய்தி வந்தது. அதை பார்த்து கொண்டு இருக்கும்போது தனக்கு பின்னால் ஏதோ சத்தம் கேட்டது. அது அலைகள் சுனாமியாக மாறி எழுத்த சத்தம். அந்த உயிரினத்தை தாண்டி அலை மேலே சென்றது. மறுபடியும் ஒரு முறை செய்வதறியாது திகைத்து நின்றது அந்த உயிரினம். கண் இமைக்காமல் அந்த அலையை பார்த்து கொண்டிருந்தது. சில நொடிகளில் அந்த அலையின் பின்னால் இருந்து ஏதோ வருவது போல் இருந்தது. திடீரென அந்த அலையில் சிக்கிய இந்த உயிரினத்துடனே மேலே வந்த ஒரு ராட்சச திமிங்கலம் மிகவும் அழகாக சுனாமி அலையை கிழித்து கொண்டு வெளியே வந்து அந்த உயிரினத்தை விழுங்கிவிட்டு மீண்டும் கடலுக்குள் சென்றது. சுனாமி ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. சென்னையில் அண்ணா சாலைகளில் கடல் நீர் புகுந்தது. தஞ்சமடைந்த மக்களும் பத்திரமாக காப்பாற்றப்பட்டனர். கடல் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப 2 நாட்கள் ஆனது. இருந்தும் மெரினா கடற்கரையில் பாதி மணல் பரப்பை கடல் ஆக்கிரமித்துக் கொண்டது. மக்கள் கடலுக்கு செல்ல அனுமதி அளிக்கப்படவில்லை. 3-4 நாட்கள் கழிந்தால் எல்லாம் வழக்கம் போல் இயங்க ஆரம்பித்துவிடும் என்று பொறுத்திருந்தனர்.